இருக்கிறது கண்மணி தமிழ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ஹார்ட்லி வெல்கம். லாஸ்ட் வீடியோ வந்து ஸ்டெப் துப்பட்டா எப்படி போடுறதுன்னு போட்டிருந்தோம். உங்க எல்லாருக்கிட்டே இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்தது. தேங்க்யூ ஸோ மச். நான் கமெண்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்ததுல மற்ற மெட்டீரியல் ஓகே, பட் காட்டன் துப்பட்டாவை எப்படி ப்ராப்பராக பின் பண்ணி போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 விதமாக காட்டன் துப்பட்டாவை காலேஜ் ஆஃபீஸ்க்குலாம் எப்படி ப்ராப்பராக பின் பண்ணி போடுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே வந்து ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க ஈஸியா நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம சேனலை போய் தேடலாம் தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்றது முற்றிலும் இலவசம். ஒரு காட்டன் ஷாலை நான் லைட்டா அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம 2 பட்டையா ஃபோல்ட் பண்ண போறோம். அப்பதான் நம்மளுக்கு துப்பட்டாவோட சென்டர் கிடைக்கும். இப்போ யூ ஷேப்பை ஹோல்ட் பண்ணிட்டு இந்த சைடு வந்து நான் விட்டுடுறேன். துப்பட்டாவோட சென்டர் கிடைச்சாச்சு. இந்த சென்டரை நெக் சென்டர்ல வச்சு 2 ஷோல்டர்லயும் நான் போட்டுக்கிற மாதிரி மேல போட்டுக்கோங்க. கட்டை விரல்ல தான் ட்ரிக்கே இருக்கு. உங்களுக்கு ஷால் எந்த அளவு வேணுமோ இன்னொரு கையில அந்த அளவு பிடிச்சிட்டு கட்டை விரல்ல நான் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேலே எடுத்து ஷாலை விடுங்க. கொஞ்சம் பஃப்னு தான் இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணோம்னா அந்த பஃப்னஸ் வந்து கீழே இறங்கிடும். ஸோ லைட்டாக வந்து ஸ்டெப்ஸை ஒரு சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம அந்த சைடும் போட போகிறோம். எவ்வளோ ஷால் லென்த் வேணுமோ அந்த அளவு பிடிச்சிட்டு கட்டை விரலில் நான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷோல்டர் மேலே எடுத்து விடுங்க. ஸோ இதையும் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பஃப்னஸ் வந்து பின்னாடி போயிடும். ஸோ பின்னாடி இருக்க பஃப்பை வந்து ஷோல்டர் கிட்ட இருக்க ஷாலை பிடிச்சிட்டு நல்லா உதிரி விடுங்க. அப்போதான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து செட்டில் ஆகும். அவ்வளோதான், நம்ம 2 சைட் ஷோல்டர் மேலே வச்சாச்சு. இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ காட்டன் ஷால்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாகவே அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் கிட்ட பஞ்சாக இருக்கு இல்லையா, அதை அப்படியே பிடிச்சி நான் பின் பண்ணுற மாதிரி லைட்டாக மடக்கி பின் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஷோல்டர்லையும் பின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், காட்டன் துப்பட்டால ஸ்டெப் ஷால் போட்டாச்சு. ரெண்டு ஷோல்டர்ல பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ ஒரு ஷோல்டர்ல இருக்க பின்னை வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன். இதை ஒரு ஃப்ளீட்டா வச்சு நான் அகைன் பின் பண்ணிக்க போறேன். இந்த மெத்தட் வந்து ரொம்பவே அழகா ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இன்னொரு சைட் பஞ்சா பின் பண்ணிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
இதையும் ஒரு ஃப்ளீட்டாக வச்சு நான் பின் பண்ணிக்கிறேன். உங்கள் துப்பட்டா நல்லா கிராண்டாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், காட்டன் துப்பட்டாவை 3 விதமாக எவ்வளோ சிம்பிளாக போடுறதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாவோ இல்லை வேறு ஏதாச்சும் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Kanmani. Bye, take care.